கந்தசஷ்டி ஸ்பெஷலாக திருப்பாகம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலை மாவு 1 கப் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு 2 கிளாஸ் காய்ச்சி ஆறின பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கலந்த பிறகு 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையோ இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அது கூடவே கொஞ்சம் முந்திரி எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துன பிறகு கொஞ்சம் கட்டி ஆகும். இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துகிட்டே இருங்க. கலந்த பிறகு பார்த்திங்கன்னா சூப்பரான நெய் இருக்குது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையான நெய்யோ அதை கலந்து நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு சேர்த்து நல்லா கலரி விட்டிங்கன்னா திருப்பாகம் ரெடி. சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு இந்த திருப்பாகம் தான் வருகிற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க திருச்செந்தூரில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.